பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை ஆராய்ச்சி செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசித்து கேட்ட ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 20 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் இந்த வேத ஆராய்ச்சியை நாம் தொடருவோம். இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஆப்ராம்ஸ் troubled faith in Egypt. எகிப்திலே ஆபிரகாமின் குழப்பமான ஒரு விசுவாசம். எப்பேற்பட்ட குழப்பம் அவருடைய விசுவாசத்தில் வந்தது, ஏன் வந்தது, எதற்காக வந்தது, அதற்காக அவர் அங்கத்தான் போய் அந்த குழப்பத்தை அவர் சந்திக்க வேண்டுமா என்ற கேள்விகள், பல கேள்விகள் வரும். அதற்கு விடை காணவும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும். கண்மலையின் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கப்படுவது. ஆமென். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் குடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பிரியமானவர்களே, விசுவாசத்தின் தந்தை என்று பிற்காலத்திலே ஆண்டவரால் போற்றப்பட்டு இன்றைக்கும் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் ஆரம்ப காலத்தில் அவருக்கும் தடுமாற்றம் இருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆபிரகாம் சந்தித்த குழப்பமான நிலை என்ன என்பதை இந்த நாளின் வேதாகம ஆராய்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்க்கின்ற போது 1 to 8 வசனம் வரைக்குமாய் கடவுள் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் மற்றும் உன் தகப்பனுடைய வீட்டை புறப்பட்டு நான் காட்டுகின்ற இடத்திற்கு போ என்று சொன்னார். அவன் அப்படியே செய்யணும். இப்போ வந்தாச்சு. அவர்கள் கடவுளுடைய கிருபையினாலே வழிநடத்தப்பட்டு கானானுக்கு வந்து சேர்ந்தார்கள். கானான் தேசம் என்பது இன்றைக்கு நீயும் நானும் பார்க்கின்ற பாலஸ்தீனா தேசம். பாலஸ்தீனா என்றால் இஸ்ரேல் இப்பொழுது இருக்கிறது, அதுதான். அங்கே அதற்கு முன்பதாக பாலஸ்தீனர்கள் இருந்தார்கள். பாலஸ்தீனா பழைய பெயர் கானான் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த பைபிளில் போடப்பட்ட பெயரும் கானான். கானான் யார் என்றால் காமுனுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் கானானியர். பிரியமானவர்களே, தன்னுடைய மனைவி சாராயையும் தன்னுடைய அண்ணன் மகன் லோத்தையும் அழைத்துக் கொண்டு அந்த மற்ற எல்லா காரியங்களையும் அவன் கானானுக்குள்ளாக கொண்டு செல்கிறார். கொண்டு சென்ற பிறகு அங்கே நடந்த ஒரு காரியம் என்னென்றால், 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவன் கானானுக்கு போன இந்த பூமியை, இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததியாருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி மறுபடியும் ஒரு தரிசனத்தை கடவுள் காட்டி அவனை பலப்படுத்துகிறார் ஆபிரகாமை. அடுத்ததாக 8ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, அதற்கு மறுமொழியாக as a response to this revelation, Abraham he built an altar and he worshipped God என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த ஆல்டர் என்று பார்க்கின்ற போது கடந்த வாரத்தில் எல்லாம் அதை குறித்து நான் சொன்னேன். It symbolizes God and God's eternal life என்பதை பார்க்கிறோம். அவரால் நித்தியம் என்பது உண்டு, நித்திய வாழ்வு என்பதை ஆல்டர் நமக்கு தெரிவிக்கிறது. அதன் பிறகு கடவுளை தொழுது கொண்ட பிறகு அவன் அங்கிருந்து பிரயாணம் பண்ணி 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு கூடாரத்தை போடுகிறான். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கிறதுக்காக ஒரு கூடாரம் போட்டு அங்கே பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுகிறான். அங்கேயே அவன் செட்டில் ஆகல. அப்போ இந்த டென்ட் என்று பார்க்கின்ற போது, டென்ட் சிம்பலைசஸ் டெம்பரரி லைஃப். அதாவது டென்ட்ஸ் ஆர் த ஹோம் டு சோஜனர்ஸ். அதாவது சோஜனர்ஸ் என்று பார்க்கின்ற போது அவர்கள், அதாவது ஒரு இடத்துல நிலையா இல்லாமல் வேறு இடத்திலிருந்து வந்து தங்குகிறோம், தற்காலிகமாக தங்குகின்ற ஒரு கூட்டம், ஒருவர் இல்லை அல்லது பலர் என்று சொல்வார் சோஜனர்ஸ் என்று பார்க்கின்ற போது, இப்போது ஆபிரகாமும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய
அண்ணன் மகன் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் அங்கே ஒரு டென்ட் போடுகிறார்கள் என்றால் அங்கே தங்கி விட்டு அங்கே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே ஆபிரகாமுக்கு இல்லை. சோ மிக முக்கியமான ஒரு காரியம். சோ இங்க நம்ம பார்க்கின்ற போது இட் நெவர் டினோட்ஸ் a permanent settlement. Tent never denotes a permanent settlement. இந்த உலக வாழ்க்கையில நாமும் கூட கூடார வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாளில நாம் போய்த்தான் ஆக வேண்டும். ஆகவே அவன் செய்கிற காரியம் கூட 9ஆம் வசனத்துல, அதன் பிறகு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். எகெயின் பாருங்க, தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான்னா அது அவனுடைய அந்த பிரயாணத்தின் தொடர்ச்சியை தான் காட்டுகிறது. பிரயாணம் பண்ணினான், பிரயாணம் பண்ணி சென்றான் அப்படி இல்லை, பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அப்படின்னா சோ அந்த பிரயாணம் என்பது தொடர்கதை கதையாக இருக்கிறது என்பதை அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. சோ இந்த உலகத்துல வாழ்கின்ற நாமும் கூட ஒரு விதத்துல அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். 1 பேதுரு 2:11 எடுத்துக்குமா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், believers are to live tent dwellers as pilgrims on this earth. இந்த பூமியிலே வாழ்கின்ற நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் நாம் இருக்கிறோம் என்பதை தான் இங்கே பார்க்கிறோம். So we are all sojourners and pilgrims in this earthly life. இங்கே நம்ம நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. என்னதான் பர்மனன்ட் ஹவுஸ் என்று சொன்னாலும் அது நிரந்தரமானது அல்ல. புரிஞ்சுக்கல? ஆகினால இந்த ஒரு வார்த்தையை அநேக சூழ்நிலைகளை நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். எனக்கு இது சொந்த வீடு இல்லை. தந்தை பெர்மான்ஸ் கூட ஒரு பாட்டுல பாடுவார், பரலோகம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் முயற்சி, பரிசுத்தம் தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் என்று சொல்லி. அதே பாட்டுல என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன் என்று சொல்லி. ஆனா தந்தை பெருமான் கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல் அதாவது வேதநாயகம் சாஸ்திரியார் போல பிரபலமான ஒரு பாடல்கள். அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், அவரும் ஒரு போதகர், அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், இது நிரந்தரமானது கிடையாது. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன், அதுதான் என்னுடைய வீடு, அங்கதான் நான் நிரந்தரமா சொல்லிடும். இங்க இருக்கிற வீடெல்லாம் தற்காலிக கூடாது என்பதை ஏற்படும். So Abraham's goal was God's heavenly city. அது ஆரம்பத்திலேயே ஆபிரகாமுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல எந்த விதமான சந்தேகப்படுறதுக்கு அதாவது வியப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு ஆரம்பத்திலேயே எங்க ஆண்டவருக்காக அது போது எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல என்னால குழைச்சிக்க முடியும். சோ எபிரேயர் 11:8-10 வரைக்குமாய், அப்புறம் 14-16 வரைக்குமாய் பார்க்கின்ற போது ஆபிரகாம்ஸ் கோல் வாஸ் காட்ஸ் ஹெவன்லி சிட்டி. அதான் தூரத்துல, அதாவது அது வரப்போறத விசுவாச கண்ணிலே பார்த்து நான் அப்படியே கடந்து போயிட்டான். பரலோகத்துக்கு போறது அதான் அவனுடைய நோக்கமே. இப்ப மறுபடியும் திரும்பி அவனுடைய சொந்த ஊருக்கு போவே இல்லை. போக வேண்டியது எங்க? நித்தியத்துக்கு. அது எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால அது போத எனக்கு வர்ற பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிற ஒரு இடத்தோட இங்கே அவர் வாழ்ந்ததை பார்க்கிறோம். வீட்டுல படிச்சோம் எபிரேயர் 11:8-10, 14-14. So this should also be the goal of believers. இந்த எண்ணம் தான் உனக்கும் எனக்கும் தேவை. இந்த உலகம் சொந்தமானதல்ல, இந்த பூமி சொந்தமானதல்ல. எங்க அப்பா என்னைக்கு என்ன அழைச்சாலும் சந்தோஷமா நான் போவேன். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடவுளை நாம் நிழலாட்டமாக பார்க்கிறோம், அங்கே முகமுகமாய் பார்ப்போம். So it's a great privilege. யானை இருந்தாலும் மாயம் போன், இறந்தாலும் மாயம் போன் என்பது போல அவரை நம்பி அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்ட உனக்கும் எனக்கும் கூட மரணம் என்று வருகின்ற போது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவரோடு நாம் ஆரம்பிக்கிறோம். We begin a new life with Christ. The heaven. So 10ஆம் வசனத்தில் பார்க்கும், கானானிலே அவர்கள் இருந்த போது ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் என்பது அது கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியமாக கூட இருக்கிறது இல்லையா? நேச்சுரல், அதாவது பொல்யூஷன் என்று சொல்லி ஏற்படுவது நேச்சுரல் டிசாஸ்டர். அதற்கு இன்னொரு பேர் காட்ஸ் ஆக்ட் என்று சொல்வார்கள், கடவுள் செயல் என்று சொல்லி. மேன் மேட் பொல்யூஷன், மேன் மேட்
ஆக்ஷன்ஸ், ஆக்டிவிட்டிஸ், டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் உண்டு. மனுஷர்களால் ஏற்படுகின்ற அழிவுகள், இயற்கையால் ஏற்படுகின்ற அழிவு என்று சொல்கின்ற போது அது இயற்கை சும்மா நடப்பதில்லை, மனுஷனுடைய தீய எண்ணங்களினாலே அவருடைய செயல்பாடுகளினால தான் பூகம்பங்கள் ஏற்படுகிறது. இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்றால் பிகாஸ் ஆஃப் அவர் கிரீடினஸ். இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லையா, அந்த ஒரு இது எனர்ஜி நம்ம உருவாக்கணும்னா இந்த ஃபியூலில் நம்ம எரிக்கிறோம், அடுத்து ஆயில் இல்லையா, அந்த நேச்சுரல் கேஸ் போன்றவர்களெல்லாம் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக அந்த பூமியில் வந்து இந்த அட்மாஸ்பியரில் ஒரு பெரிய சூட்டை ஏற்படுது. அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா மேலே அந்த ஓசோன் டிப்ளீஷன் என்பது ஏற்படுகிறது. அந்த ஓசோன் லேயர் அது அதாவது டேமேஜ் ஆகும் போது சன்லைட் நமக்கு நேரடியாக படுத்து நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, தோல் நோய் வருகிறது, பல நோய்கள் வருகிறது. அதாவது மழை என்பது அந்த காலத்தில் வர வேண்டியது வர்றதில்லை, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது. அது நிமித்தமாக என்ன ஆகுதுன்னா பாவர்ட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் இந்த ஃபெமைன் என்பது ஏற்படுகிறது இல்லையா, பஞ்சம் என்பது ஏற்படுது. சரியானபடி பயிர் விளையலாம், அறுவடை இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு இல்லை. மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம், அப்படிதான் இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. கானான்ல பெரிய பஞ்சம் ஆகினால அப்பொழுதும் அவர் அங்கே இருந்ததால் கடவுள் போஷித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன, அங்கிருந்து எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போக வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் அல்ல. நான் காட்டுகிற இடத்துக்கு போன்னு சொன்னாரு. அங்க போன பிறகு அவரை தான் கேட்டுக்கணும், ஏன்னா சாமி நீ சொன்ன இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான். அங்க அந்த 7ஆம் வசனத்துல 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ரொம்ப சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததி இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போ he is very specific about where he wanted Abraham to go என்பது இல்லையா. அதை அவர் அதாவது நடத்தி கொண்டு வந்த விதம், அவர் போய் சேர்ந்த பிறகு he also assures him இல்லையா, நான் உனக்கு இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன். அங்கேதான் இருந்திருக்கணும். என்ன பஞ்சம் வந்திருந்தா எங்க அப்பா பார்த்துப்பாரு, என்னை படைத்த தெய்வம், என்னை அழைத்த தெய்வம், என்னை அனுப்பி இந்த இடத்தை வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் என்னை பார்த்துக் கொள்வார் சொல்லி ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனா செய்த காரியம் பண்ண 10ஆம் வசனத்துல பாருங்க, பஞ்சம் பொடிதா தேசத்துல பஞ்சம் பொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துல தங்கும்படியே அவ்விடத்துக்கு போனான். அதாவது கானானில அவர் இருந்தபோது ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டு அவர்கள் கடவுளை நம்பி இருந்தால் அந்த காரியத்தை ஒரு முடிவு கட்டியிருப்பார். ஆனா ஆண்டவர் அங்க கொடுத்திருந்த ஒரு உணவு அவர்களுக்கு நல்லா இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பட் இருக்குல்ல, ஒரே டெய்லி வீட்டுல சாப்பாடு போட்டா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முறுமுறுக்க ஆரம்பிப்போம். கடைசியில என்ன லைஃப் இது, அம்மா வீட்டுல டெய்லி சாப்பாடு செய்தீங்களா, என்ன சொல்லுவார் ஐயா, என்ன இது கொஞ்சம் விஷயம் செய்யக்கூடாது, வேற எதுவும் பருப்பு தான் தெரிஞ்சுதா, இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். ஸோ இங்க பஞ்ச காலத்துல என்ன கொடுத்தாரோ அதுல திருப்தி ஆகாத படித்து வெறும் வயிற்று நிரப்புறதுக்காக இல்லை, எனக்கு டேஸ்ட் இருக்குது. மனுஷன் சும்மா வெந்ததை தின்று வெறுமனே வந்து வாழ்ந்து விதி வந்தால் சாப்பிட்றதுக்காக இல்ல, ஏன் நான் நல்லா சாப்பிட்றதுக்காக எகிப்துக்கு போனாங்க நல்ல சாப்பாடு கிடைக்கின்ற ஒரு எண்ணத்தோடு. இது கடவுளுடைய திட்டம் இல்ல. அவர் போகிறார், தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு போகிறார். நடக்கின்ற காரியம் என்ன, அதான் பிரச்சனை வருகிறது. அதாவது பிற்காலத்துல நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேலர் கூட எகிப்திலிருந்து அவர்கள் அந்த வனாந்திர வழியா போகும்போது கடவுளை பண்றாரு. 6 லட்சம் எபிரேயர் கூட அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வனாந்திரத்துல வரும்போது மோசே அவர்களை வழி நடத்துறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சாப்பாடு வந்து அவர் என்ன பண்றாரு, மன்னாவை கொடுக்கிறார். அடுத்து கறி இல்ல ஆண்டவரே சொல்லும் போது எல்லாருக்கும் தடை இல்லையா, நான்வெஜ்ஜே கொடுக்கிறாரு. ஆனாலும் முறுமுறுக்கிறார்கள். இந்த இவருடைய சந்ததி தான் யாரு, ஒருவேளை ஆபிரகாம் ஆரம்பத்திலே ஒரு முரண்டு பிடிச்சிருக்கணும் போல தெரியுது. ஆகினாலதான் அந்த இடத்துல இருந்து அவர் எகிப்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். So this is my assessment. So it may differ. அடுத்ததாக பார்க்கின்ற போது இதே சந்ததியில வந்த ஏசா யாக்கோபு இருக்கிறார்.
ஏசாவு பசி எடுக்குது, கூழ் ஏதோ ஒண்ணு கிடைச்சது, அது கொடுத்தா அவனுடைய சந்ததி இப்போ, அதாவது என்னுடைய புத்திர பாகியத்தை கொடுத்தணும். ஐம் ரெடி, அதை கூட நான் சாப்பிடுறேன்னு சொல்லி மாதிரி பண்ணேன். அதுவும் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்ததுதான். ஸோ அதுக்கு காரணம் என்ன? மூல காரணம் ஆபிரகாம் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அது திஸ் இஸ் மை பர்சனல், மை ஓன் அசஸ்மெண்ட். இட் மே டிஃபர். ஏன்னா இதனுடைய வியாக்கியானம் விளக்கம் என்பது பலருடைய சூழ்நிலையில வித்தியாசமாக வரலாம். பிரியமானவர்களே, நடந்த காரியம் என்ன? ஆபிரகாம் எகிப்து தேசத்துல தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்க, அவ்விடத்துல தங்கும்படி மிக முக்கியமான இடம். அப்போ he wanted to put a permanent place in that என்ற ஒரு எண்ணம் அங்க வருகிறது இல்லையா? இங்க இருக்கிற வரைக்கும் அவன் டென்ட்ல இருந்தான், கூடாரத்துல. அங்க போன பிறகு நடக்கிற அந்த காரியம் என்ன? ஆபிரகாம் எகிப்து தேசத்துல தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். தங்கும்படி. So he wanted to establish a permanent settlement in Egypt. அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இது கடவுளுடைய திட்டம் அல்ல. இது ஆபிரகாமுடைய மனுஷீக திட்டம். நடந்தது என்ன? எகிப்து சென்றதுனால வேதனையும் அவரை பற்றி கொண்டது. Ham came from Egypt to Egypt என்று இருக்கிறது. அந்த பிரச்சனை என்பது எப்படி வருகிறது என்றால், அதுதான் அதாவது இது ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க. அதாவது இந்த இவங்க சேரக்கூடாதுன்னு சொன்னா சேரக்கூடாது அப்படின்னும். ஏன்னா பழமொழி மாதிரி சொல்லுவாங்க பழமொழி. அது எனக்கு மனசுலயே இருக்குதான், வெளியே வர மாட்டேங்குது. அதாவது கெட்டவங்க சேரக்கூடாதுன்றது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க. இல்லாத ஏதாவது சொல்லி பார்த்த வாயே திறக்கப்படுது. சரி, ஓகே, நீங்க எப்போ அது ஞாபகம் வருது அப்ப சொல்லுங்க. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா தான் அந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு. பிரியமானவர்களே, எகிப்து சென்றதுனால அது கடவுளுடைய திட்டம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பிற்காலத்துல எகிப்திய அடிமைப்பெண் ஆகார், அவளை கடவுள் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்ன அந்த காரியம் கடவுளால முடியாது போல இருக்குதுன்னு சாராய் முடிவெடுத்து தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமுக்கு இந்த பெண்ணை கொடுக்க மனுஷிகமாக சில காரியங்களை முடிவு பண்ணி, அதனாலே ஒரு பெரிய சந்ததி வந்தது ஆகார் மூலமா, இல்லையா? இஸ்மவேல். இன்னைக்கு அதனாலதான் பிரச்சனைகள். மனுஷிகம் எந்த அளவு கடவுளுடைய திட்டத்தை செயலிழக்க வைக்கிறது. ஆனால் அவருடைய திட்டம் நடந்தே தீரும். அது மாத்திரமல்ல, அவள் பிள்ளை மூலமாக பெருந்தொல்லை கொடுத்து ஆபிரகாம் மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய வேதனை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆகார் has become a source of great trouble to Abraham's family. ஆகார் எகிப்துக்கு போனதுனால தானே சாராய் வயசாயிருக்குது. கடவுள் சொன்ன அந்த திட்டத்தை இன்னும் நிறைவேற்றல. அட்லீஸ்ட் இந்த அடிமை பண்ண இடத்துல அது சேரு, இதன் மூலமா நமக்கு ஒரு சந்ததி வரும். நீ யாரும் தீர்மானம் பண்றதுக்கு இல்லையா? கடவுள் சொன்னதே அவர் செய்வார். ஆனால் எகிப்துக்கு போனதுனால இந்த வம்பு வந்தது. இதான் சொல்லுவாங்க, ரோட்ல போனான பிடிச்சி காதல விட்டுக்கிற கதை. வம்ப விலை கொடுத்து வாங்குறது இதுதான். வம்ப விலை கொடுத்து வாங்குற விஷயம் இதுதான். இது கடவுளுடைய சித்தம் அல்ல என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். 11ல இருந்து 13 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே போன பிறகுதான் தெரிகிறது அங்க இருக்கின்ற நிலவரம் சரியில்லை என்பதை ஆபிரகாம் உணர்ந்து அங்கே சாரா இடத்துல ஒரு பொய் சொல்லும்படியாக அவரிடத்துல அவன் கெஞ்சி கேட்கிறதை பார்க்கிறோம். So sensing the potential danger in Egypt, Abraham persuaded Sarai to lie on his behalf. இவன் சார்பா ஒரு பொய்யை சொல்லணும். அதை தான் நீங்க நான் பார்க்கணும். 11ல இருந்து 13 வரைக்கும் படிக்கிறேன். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். தேவதானா இது? தேவதானா? பிரியமானவர்களே, 11ஆம் வசனத்துல ஆபிரகாம் பார்த்து சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று சொன்னான். அப்போ அவன் சொல்ற நேரத்துல கடவுள் அவனை அழைத்த போது அவன் வெளியே வருகிறான்.
அவனுக்கு 75 வயது, அவனுடைய மனைவிக்கு 60 வயது என்று சொல்லி இறையில் நிபுணர் சொல்கிறார். 75 வயது என்பது பைபிளே இருக்கு. ஆனால் அவனுடைய மனைவிக்கு 60 வயசு. 60 வயது என்றால் அவள் அழகுள்ளவளாய் இருப்பதை பார்த்து நீ மிகுந்த அழகுள்ளவளாய் இருக்கிறாய், ஆகினால பிரச்சனை வந்துடக்கூடாது என்று சொல்லி ஒரு பொய் சொல்றான். நீ என்னுடைய சகோதரி என்று அங்கே சொல்லு. ஆபிரகாம் 175 வருடம் உயிரோடு கூட வாழ்ந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் சாராய் 127 வயது மாத்திரம் வாழ்ந்தார். சோ 127ல பாதி நம்ம எடுத்தோம்னா அவருடைய ஏஜ் எவ்வளவு? 60, 62 அந்த ஏஜ் இருக்கும். அதை இன்னைக்கு இருக்கின்ற இந்த கான்டெக்ட்ல நம்ம பொருத்தி பார்த்தால் ஒரு 30 வயது பெண், ஒரு மிடில் ஏஜ் விமன் என்ன சொல்லலாம், ஒரு 30 வயசு பெண்ணு வந்து உண்மையிலே பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு குடும்ப பெண் ஆனா நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவா அப்படிதான் நம்ம இவருடைய அந்த அழகை நாம் கணிக்க முடியும். பிரியமானவர்களே, ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த long life span of Abraham and Sarai also helps to explain her beauty. அவருடைய அழகை பத்தி சொல்லணும்னா அவங்க அவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. 70, 80, 90, 100க்குள்ள போடுறாங்க. ஆனால் அந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா அப்ப அவங்களுடைய மிடில் ஏஜ்ன்றது இவ்வளவுதான். ஆகையினால்தான் அவரு முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் போது கூட அவர் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய வயசுல தான் இருந்தார். ஆபிரகாம் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற போது. அதனால இந்த சாராயை பார்த்து அழகுள்ள ஸ்திரீ என்று சொல்லி சொன்னது. அடுத்து, எகிப்தியர் உன்னை தங்களுக்கு உடைமையாக்கி கொள்ள அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ அழகா இருக்கனால உன்னை எடுத்துக்குவாங்க, என்ன கொண்டு போட்டுருவாங்க, நீ உயிரோட இருப்ப, உன்னை உயிரோட வைப்பாங்க பாருங்க. ஆனா என்ன கொண்டு போட்டுருவாங்க, உன்னை உயிரோட எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு சொந்தமாக்கிக்குவாங்க. அது எனக்கு பிடிக்கல. இதை விட அந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் என்பதை ஒரு அளவுக்காக நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுக்கும் இருந்தது என்பதை, உயிர் காப்பாற்றிக்கணும் பயம் இல்லையா, உயிர் பயம். அடுத்தது 13ஆம் வசனம், முன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக படிக்கும். முன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக படிக்கும். யாருக்கு சொல்றாரு? சாராயை பார்த்து சொல்ற. முன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக படிக்கும், உன்னாலே என் உயிர் படைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல்ற. இதுதான் கடவுளுடைய திட்டமா? அழைத்தவர் அவனை போஷிக்க மாட்டாரா, அவனை காப்பாற்ற மாட்டாரா? முன்னிமித்தம் நான் படைக்கும்படி என்று சொல்லுகின்ற போது விசுவாசிகளுடைய தகப்பன். ஆனால் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அவரு தடுமாற்றம் நிறைந்த ஒரு விசுவாசம் இருந்ததை பார்க்கும். ஆகிய தடுமாற்றம் என்பது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கும் உண்டு. கடவுள் சொல்லுகிறார், அவர் நெறிந்த நாளை முடியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதவருமா இருக்கிறார். நம்மள அநேகர் ஐயா நீங்க சொல்ற காரியம் சில புரியுதுல, நீங்க வந்து ரொம்ப ஹை லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கீங்க, நம்மளாம் இப்பதான் கத்துன்னு வரோம். அப்போ உங்களுடைய அந்த தாழ்மையை குறிக்கிறது. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் தாழ்மையா நீங்க என்ன சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் அத. சோ நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள் என்னோட சேர்த்துன்னு சொல்றது. ஆனால் கடவுள் நெறிந்த நாளை புரியாதவரும் மங்கி எறிகிற திரி அணையாத பார்க்கிறார். நம் விசுவாசத்தில் வளர்ந்து பெருக்கும்படியாக ஒரு வார்த்தை மூலமாக, ஒரு சாஸ்திரத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். பார்க்கின்ற போது அழைத்த தெய்வம் நம்மை போஷிக்க மாட்டாரா, காப்பாற்ற மாட்டாரா, உயிர் பிழைப்பு செய்ய மாட்டாரா? உயிர் பிச்சை பெற்றுதான் வாழ வேண்டுமா? இது ரொம்ப கேவலமா இல்ல? உன்னாலே நான் பிழைக்கும்படிக்கு இந்த ஒரு பொய்யை சொல்லி, இது ஆபிரகாமுக்கு ஒரு அவமானமான விஷயமா தெரியலையா? ஆபிரகாமுக்கு இல்லையா? இது ஒரு சிறு பிள்ளை இருக்குல்ல இல்லையா? செய்யக்கூடாத தகாத ஒரு செயல் என்றுதான் சொல்ல முடியும். இப்படியும் உயிர் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா? இதெல்லாம் நான் போட்டுக்கிற கேள்வி. ஆபிரகாம் சும்மா ஆண்டவர் சொன்ன பேச்சு கேட்டு அந்த காணாலே இருந்திருப்பான், எப்படியாவது அவர் வழிநடத்திருப்பார். ஆனால் இங்கே அவன் போனது ஏன்? அதனால வந்த வினை இதுதான். பிரியமானவர்களே, ஐயா சொல்லுகின்ற ஒரு காரியம் 13ஆம் வசனத்துல, ப்ளீஸ் சே யூ ஆர் மை சிஸ்டர்.
நீ வந்து என்னுடைய சகோதரி என்று சொல்லிடு. சோ அவன் சொன்னது ஒரு விதத்துல பாதி உண்மை இல்லையா? So this was in fact a half truth because Sarai was Abraham's half sister. அதாவது அவருடைய சித்தி மகள். ஆபிரகாமுடைய சித்தி மகள் தான் சாராய். சோ அப்போ என்ன சொல்ற, நம்ம கசின் சொல்லாமா, சித்தி மகன் சொல்ல வந்து கசின். ஆனால் அவளை திருமணம் பண்ணி ஒரு விதத்துல கசின் என்பது சகோதரி தான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஏற்கனவே அதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அரை பொய்யை ஆபிரகாம் முழு பொய்யாய் மாற்ற முயற்சித்தான். அதாவது என்ன சொல்றேன்னா, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஏமாற்று வேலை செய்ய ஆபிரகாம் முயற்சிக்கிறான் என்பதுதான் இதுல பட்டவர்த்தனமான உண்மை. தன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், அதுக்காக எந்த வேலை கொடுத்தோம் நம்ம எந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த ஒரு காரியம். சரி, இப்போ ஆபிரகாமுக்கு எகிப்துக்கு நுழைகிறார். அந்த இடத்துல ஒரு நடக்கிற ஒரு சம்பவம். ஆபிரகாம் எகிப்தில் நுழையும் போது தன்னுடைய மனைவி, அதாவது மனைவி வந்து இப்போ சொல்லிட்ட பிறகு கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணி எடுத்து போனல, ஒரு லெஜெண்ட் இல்லையா சொல்லப்படும், ஜூயிஷ் லெஜெண்ட். அதாவது ஒரு புனை கதை என்று சொல்லலாம் இல்லையா, ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றது இல்லை, பரவலா பேசப்படுகிற ஒரு ஜூயிஷ் லெஜெண்ட் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆபிரகாம் எகிப்துல நுழையும் போது ஒரு பெரிய பெட்டியில சாராயை வந்து கட்டி பத்திரமா வச்சு அப்படி எடுத்துட்டு போனாரு. எடுத்துட்டு போன பிறகு இப்போ யூஸ்வலா வெளியூருக்கு போகும்போது இமிகிரேஷன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, வெளியூர்ல இருந்து வர்றோம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டு, பேக்கேஜ் எல்லாம் காட்ட சொல்லிட்டு செக் பண்ணுவோம். அப்போ காட்டும் போது அங்க இருக்கிற அந்த இது கஸ்டம்ஸ் ஆபீசர்ல சுங்க அதிகாரிகள் அவங்க பார்த்து என்ன இது பெட்டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, உள்ள அதுல என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாங்க அதுல பார்லி இருக்குது. பார்லி எடுத்துட்டு போய் பார்லி அது எப்படி நீங்க எடுத்துட்டு போனி, பார்லி இந்த இடத்துல சாப்பிட பொருள் இல்ல, ஒருவேளை கோதுமை இருக்கலாம்னு இவங்கள சொல்றாங்க ஆபீசர்ஸ், யாரு சுங்க அதிகாரிகளை சொல்றாங்க, அதுல கோதுமை இருக்கும் அப்படின்னு. சரியா, கோதுமை தான் இருக்குது, அதுக்குரிய சுங்க வரி என்ன கட்டிடுறது, வரி தானே தேவை கட்டிடுறேன். அப்போ சொல்றேன், நோ நோ நோ, இட்ஸ் நாட் வீட், இட் கண்டெய்ன்ஸ் பெப்பர், இட் கண்டெய்ன் பெப்பர், அதுல வந்து மிளகு, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போ என்ன சொல்றாரு, வேற வழி இல்லை அப்புறம் ஆமா ஆமா அதுல இது பெப்பர் தான் எடுத்துட்டு போறேன், ஆனா அந்த டாக்ஸ் நான் கட்டிடுறேன், ஸோ யூ பே தி கஸ்டம்ஸ் சார்ஜஸ் ஃபார் தி பெப்பர். ஒத்துறாரு. அவளுக்கு மறுபடியும் சொல்லுது, நோ நோ இட் கண்டெய்ன்ஸ் கோல்டு, அந்த பெட்டியில கோல்டு இருக்குது. அவன சொல்றான், ஆமா கோல்டு இருக்குது, அதுக்கும் நான் மட்டும் டாக்ஸ் கட்டிடுறேன். சுங்க அதிகாரிகள் வந்து விடுவாங்களா இந்த மாதிரி தொடர்ச்சி இது கேட்டே அந்த இமிகிரேஷன் இதுல பார்க்க வெளிநாட்டுக்கு போகும்போது என்னென்ன பிரச்சனை நடக்கிறது இல்லையா. அவன் சொல்றாங்க, இட் கண்டெய்ன்ஸ் பிரஷியஸ் ஸ்டோன், விலை மதிப்பில்லாத விலை மதிக்க முடியாத அதாவது நவரத்ன கற்கள் அதுல இருக்குது. சோ அதுக்கு இவரு எதனா பதில் சொல்லினே போவார். இது எது கேட்டாலும் தயாராகிறாரு, டாக்ஸ் கட்டுறது தயார். ஒரு கணம் அவள் பொறுமை இழந்தையோ ஒடியாது, பாக்ஸ ஒடினி. பாக்ஸ திறக்கிற போது அங்கே அதாவது என்ன சொல்றாங்கனால கண்டென்ஸ் பிரஷியஸ் ஸ்டோன், பிரஷியஸ் ஸ்டோன்னா பல பலன் அப்படியே மின்னல போல, அதே போல இவள் மின்னுகிறாள். யாரு? சாராய் வந்து மின்னுகிறாள், ரொம்ப அழகு. சோ அதை பார்த்த பிறகு அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. So all of Egypt shined with the beauty of Sarai. The same legend says that in comparison to Sarai, all other women looked like monkeys. இதே கதை என்ன சொல்றதுன்னா, அவளுடைய அழகுக்கு நிகரா மற்ற பெண்களை பார்க்கும்போது மற்றவங்களை குறைந்து போல இருந்தாங்க. முடிக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அழகு பதுமையாய் அவள் காணப்பட்டாள். அதனாலதான் இந்த மனுஷன் நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லிடு, இதனால என்னுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. கின்ஸ்பர்க் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்ற போது, சாராய் ஏவாளை காட்டிலும் மிக அழகாக மிகுந்த அழகுள்ளவளாய் இருந்தாள் என்று சொல்லி சொல்றார். முதல்ல படைச்ச ஏவாள் இல்லையா, ஆதாமுக்கு துணையாக கடவுள் படைத்த ஏவாள், கடவுளால் படைக்கப்பட்டவள், அவளை காட்டிலும் இவள் அழகாக இருந்தாள் என்று சொல்லி கின்ஸ்பர்க் என்ற ஒரு இறையியல் நிபுணர் சொல்றார்.
அழகுதான் அநேக நேரத்துல ஆபத்தாகவும் முடிகிறது இல்லையா? அந்த ஆபத்தை ஆபிரகாம் சந்திப்பது ஒரு வியப்பான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா அது வம்ப விலக்கெடுத்துவாங்க, இவன் தான் போறாங்க. ஆனால் அழகுக்கு மறுபெயர் யார சொல்லுவாங்க? அழகுக்கு மறுபெயர் பெண்ணா? அந்த கவிதை எழுதும்போது கூட கேள்வியா தான் கேட்குவார், பதில் சொல்லித்தான் யார் கேட்டாலும் எஸ் இல்லையா? அழகுக்கு மறுபெயர் பெண்ணா? சொல்லுங்க சார் பதில். அது ஒரு கவிஞர் கேட்கிறாரு. சோ தமிழுக்கு, தமிழ் என்ற நம்முடைய பாஷை அது எந்த அளவுக்கு பெயர் பெற்றதா இருக்கிறதா அதற்கு ஒரு அமிழ்து என்று சொல்லி சொல்லுவாங்க. தமிழுக்கு மறுபெயர் அமிழ்து என்று சொல்லி. சோ அழகுக்கு மறுபெயர் இந்த அழகான சாராய் தன்னுடைய ஆபிரகாமுடைய சகோதரி என்று சொன்னால் நான் பிழைத்துக் கொள்வேன், என்னுடைய உயிர் பிழைக்கும், ஆகினால இந்த பொய்யை சொல்வேன். 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எகிப்திய சாராய் நாடுகளிலே மயங்க பார்வோனின் பிரபுக்களும் அந்த அழகை பார்த்து கிறங்க, பார்வோனின் அரண்மனையில் இப்பொழுது சாராயும் ஆபிரகாம் போயிட்டாங்க. என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, ஐயோ சொல்லவே முடியல. சோ இப்படி யாராவது ஒரு அழகா இருந்தா அந்த கண், அதாவது ராஜாவுடைய கண் படம் மேல. சோ அப்படிதான் இங்கேயும் நடந்தது. இதற்கு முன்பதாக இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து எஸ்தர் புஸ்தகத்தில் விட 127 நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அகஸ்வேரு, அவன் யாரு? பெர்ஷிய ராஜா. இன்னைக்கு இருக்கிற ஈரானுடைய ஆட்சி அதிகாரத்துல தான் நம்ம இந்தியா கூட இருந்தது. அப்போ எஸ்தர் என்ற ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப அழகு, கொண்டு வா. சோ அது போலதான் இங்கேயும் இங்கே கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, இதற்கிடையிலே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கடவுள் ஆபிரகாமின் சாராயும் ரட்சிப்பின் பணிக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரங்கள் இல்லையா? ஆகினால he may have a different idea. இந்த கான்டெக்ஸ்ட்ல கூட அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒருவேளை பார்வோன் அவளை தன்னுடைய மனைவியாக, தன்னுடைய அந்தப்புறத்தின் ஒரு மகாராணியாக ஆக்கியிருந்தால் அவனுடைய கரு அவளுடைய வயிற்றிலே வளர்ந்திருக்கும். இது கடவுளுடைய திட்டம் இல்லை. ஏனென்றால் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகின்ற போது இது கடவுள் அதாவது அவருடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்க கொடுத்த ஒரு அசைன்மெண்டா கூட இருக்கலாம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? கடவுள் எதையும் செய்வார். அதாவது ஒரு நெருப்பு, அதாவது தங்கம் என்பது நெருப்பில் போடப்படுவது அது படப்படமாக மாறுகிறது. நம்முடைய விசுவாசம் கூட அது பரீட்சை பார்க்கின்ற போதுதான், அதுல நாம் வெளியே வருகின்ற போது, வெற்றி பெற்று வருகின்ற போது கடவுள் நம்மை அப்ரிஷியேட் பண்ணுகின்ற அந்த காரியத்தை யாக்கோபு நிருபத்தில் நீங்க போய் படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அதே தான் போடப்பட்டிருக்கும். ஆகவே பார்வோனுடைய கரு ஒருவரை இவளை திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய கரு அவளுடைய வயிற்றில் வளரும். இது கடவுளுடைய திட்டத்திற்கு விரோதமானது. ஆகினால here we see that God did not want Sarai's womb to be defiled by a Gentile king, because the Messiah would come from her line of descendant. அவளுடைய அந்த சந்ததியிலே மேசியா வருகிறார் என்பது கடவுளுடைய திட்டம். ஆகவேதான் கடவுள் அவளை அழைத்து ஆசீர்வதித்து இந்த காரியத்தை செய்கிறார். ஆகையினால இன்னொருவருடைய கரு அவளுடைய வயிற்றிலே வளர அனுமதிக்க முடியாது. ஆகவே கூட இந்த காரியத்தை ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம். இது கடவுளுடைய திட்டமாக இருந்து இந்த காரியத்தை அவர் செய்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கடைசியாக பார்க்கிற 16ஆம் வசனத்தில் 20ஆம் வசனம், ஆபிரகாம் பார்வோனுடைய தீவிர கடிந்து கொள்ளுதலுக்கு பிறகு இருக்கிறோம். 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த பெண்ணை பார்த்த பிறகு பார்வன் என்ன செய்யுதுன்னு தெரியல, கையும் உடல காலம் பண்ணல, ரொம்ப அழகு. ஆனா அவங்க ராஜா அப்படியே அந்த டிகினிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணணும், தெரியாத மாதிரி கட்டிக்கும். என்ன பண்ணா, இந்த பக்கம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணிருக்கலாம். ஓ நீ நல்லா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கு, எனக்கு என்ன வேணும் போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆடு மாடு கோழிங்க கழுதைங்க எல்லா வசதியும் சர்வன்ஸ் அது சாப்பிட்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை வந்தல, உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடு. காரணம் அழகுள்ள அந்த ஸ்திரியை தனதாக்கி கொள்ள வேண்டும். So Pharaoh treated Abraham well for her sake. அவள் நிமித்தமாக இல்லையா? 16ஆம் வசனத்துல பாருங்க,
அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. எல்லாம் கிடைச்சிச்சு, சந்தோஷமாயிடுச்சு. கிறிஸ்துக்குள் முக்கியமானவர்களே, இங்க முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எல்லா நன்மையும் ஆபிரகாம் பொய் சொல்ல வைத்து பெற்றுக்கொண்ட ஒரு காரியமாக தான் பார்க்கணும். அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கும்போது பொய் சொல்லிட்டார் சகோதரி. ஆகிய சகோதரி சொல்லிட்டதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. there is no barrier இல்லையா, there is no impediment to marry her. ஆகினால உங்களுக்கு என்ன வேணுமோ நான் இருந்தாப்பா எடுத்து. இன்னொரு கடவுளுக்கு வந்து ரொம்ப கோவம். ஏன்னா 14ஆம் வசனம் பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் பாதித்தார். ஒரு பக்கம் இவன் பாவம் தெரியாம செய்திருக்கிறான் அப்படி சகோதரின்னு சொல்லிட்டதுனால வேற வழி இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது கடவுள் அவனை பாதிக்க ஆரம்பித்தார். அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்வனுடைய குடும்பத்தையும் பாதிக்க ஆரம்பித்தார்னா மகாவாதைகளால். சாதாரண வாதை இல்லைங்க, நோய் நொடினா அப்படி இல்லை. என்ன இங்க வந்து வந்தான் வந்ததுல இருந்து விடிய பிடிச்சிக்கிட்ட சொல்லுவாங்கள, குடும்பத்துல ஏதாவது கட்டிட்டு வரும்போது ஆரம்பத்துல என்ன அதுக்கப்புறம் இது எப்போ வந்துச்சோ பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால பிரச்சனைக்கு வர்றது பிரியமானவங்களே. அதாவது குடும்பத்துல கணவனுக்கு ஜுரம் வந்தா பரவாயில்ல, கணவனுக்கு ஜுரம் வரும்போது மனைவிக்கும் ஜுரம் வந்துச்சுன்னா பிரச்சனை, மனைவிக்கும் ஜுரம் வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கும் ஜுரம் வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை. வீட்டுல இருக்கிற சரி சர்வெண்டாவது வந்து கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணும், சர்வெண்ட்டுக்கும் ஜுரம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் வந்தது. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மகாவாதைகளால் பாதித்தார், தாக்கு பிடிக்க முடியல. அப்ப என்னதான் காரணம்? அதாவது மகாவாதை சொல்வது ஒருவேளை கேன்சர் போல இந்த கொள்ளை வியாதி கூட இருக்கலாம் இல்லையா. கேன்சர் இருந்தது ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிம்பிள் என்ன பண்ணுவாங்க, நண்டை போடுவோம். நண்டு வந்து எந்த டைரக்ஷன்லயும் போகும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எந்த டைரக்ஷன்லயும் அது ஸ்ப்ரெட் ஆகி தொல்லை கொடுத்துக்கொண்டே இருக்கும், கடித்து கொண்டே இருக்கும். அதனால நண்டு அந்த சிம்பிள் போடுவாங்க. பிரியமானவர்களே, அது போலதான் ஒருத்தர் அதாவது தொல்லையை தாங்கிக்கலாம், தொல்லையாவே வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும். ஆனா இதுக்கு என்னதான் பரிகாரம் பார்க்கும்போது தான் தெரியுது, இவள் பொய் சொல்லி இருக்கிறாள் என்ன சொல்லி. சோ பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் என்ற பழமொழி பிரகாரம் இவரு சொன்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆபிரகாமுடைய கூட்டு வெளிப்பட்டது இல்லையா. அப்போ நடக்கிற காரியம் 14ஆம் வசனத்துல பேர சொல்றான், வாட் இஸ் திஸ் யூ ஹேவ் டன் டு மீ. என்னையா நீ செய்த, நீ உன்னால நானும் மகா வாதைகளை அனுபவிச்சேன். நான் எங்கேயோ இருந்தேன், எல்லா காரியத்தையும் அனுபவிச்சிருந்தேன். ஆனா நீ வந்த பிறகு இந்த ஒரு விஷயத்துல நான் நீ ஏன் உண்மையை சொல்லல, ஏன் எனக்கு மறைச்ச, இவள் உன்னுடைய மனைவி தானே, ஏன் நீ உன்னுடைய சகோதரின்னு சொன்ன. இதனால பாடுபட்டது நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய மக்கள். நீ என்ன பண்ண, எடுத்துட்டு போனி போடி, இங்க இருக்கவே இருக்காது. மிகுந்த வருத்தத்தோட பார்வோன் ஆபிரகாமை நொந்து கொண்டு ஆபிரகாமையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று சொல்லி 20ஆம் வசனத்துல 18ஆம் 19ஆம் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்ம ஆபிரகாம் அவனுடைய செயலை நொந்து கொண்டாலும், மறுபக்கம் கடவுள் அவன் விசுவாசத்துல வளர்ந்து பெருக ஒரு வாய்ப்பை இந்த ட்ரையல் அண்ட் எரர் தான் சொல்ல முடியும். நீ செய், அதுல வர்ற நல்லது கெட்டதோ அதுக்கு நான் பொறுப்பு என்று சொல்லி கடவுள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியத்தை இல்லையா. ஒரு ட்ரைனிங், ஒரு எம்ப்ளாயா போய் அவர் பர்மனன்ட் பொசிஷன்ல இண்டக்ஷன் ஆகும் முன்னாடி அவருக்கு கொடுக்கின்ற ஒரு ட்ரைனியா அந்த இல்லையா சார் ட்ரையல் அண்ட் இல்லையா அந்த ட்ரைனிங். ஸோ அப்போ வந்து நிறைய இந்த ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும்போது நிறைய டேமேஜ் பண்ணிட்டோம். இருந்தாலே அது பெரிய பொருட்டை எடுத்துப்பட்டான். அவன் அந்த ட்ரைனிங்ல பாஸ் ஆகிட்டு வெளியே வந்த பிறகு தான் இண்டக்ஷன் என்பது உண்டு. ஸோ அது போலதான் கடவுள் இவனையும் ஆபிரகாமையும் ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு விசுவாச பரீட்சையை வைத்து அதிலே வெற்றி பெற்றான் என்பதை தான் பார்க்கிறோம். ஆகவே தீபோன்ல பார்னவுஸ் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்ற போது விசுவாசத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். இது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இல்லையா, பெரிய ஸ்டோரி, ஒரு இக்கட்டான ஸ்டோரி, ஒரு சம்பவம், அதுல இருந்து வெற்றி பெறுகின்ற ஒரு காரியம். இங்கே பார்னவுஸ் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்ற போது விசுவாசத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, faith is not a mushroom
that grows overnight in the damp soil. ஒரு நாள்ல அடிக்கிற மழையில முளைக்கிற சாதாரண காளான் கிடையாது. அது விசுவாசம் என்பது it is an oak tree that grows for 1,000 years under the blast of the wind and the rain. காதலிய மழையில அடிபட்டு வெண்டாயி மறுபடியும் நின்று வளர்ந்து வருகின்ற ஒரு கர்வாலி மரம் இல்லையா? ஓக் ட்ரீ என்று சொல்லுகின்ற போது கருவேல மரம் சொல்லி நம்ம சொல்லுவோம். பைபிள்ல கர்வாலி மரம் என்று சொல்லி இருக்கும். ஸோ அது இது சிம்பலைசஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அப்போ இவனும் அந்த எல்லா புயலையும் மழையையும் காற்றையும் தாங்கி ஒரு நல்ல ஒரு விசுவாசத்துல நல்ல ஒரு ஷேப் எடுத்து வருகின்ற ஒரு காரியத்தை பார்க்கணும் இல்லையா? அதனால்தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஒருவேளை பைபிள் ஸ்டடி அதிகமாக நேரமாக இருந்தாலும் இட்ஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்படி நாம் படிக்கின்ற போது நான் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். வேதம் என்பது இது ஒரு சமுத்திரம். கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை கேட்கின்ற போது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே இந்த விசுவாசத்திலே நாமும் தொடர்ந்து வளர்ந்து பெருக கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இருதயங்களின் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.